நான் இந்த அபிமன் மருந்தை வந்து ஒரு 2 வருஷமாக உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் பூரா வந்து கெமிக்கல் மருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நாற்று வந்து இப்போ பயிர் போட்டு 20 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பயிர் முளைச்சோனையே அபிமனை வந்து ஒரு ரவுண்டு கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு 20 நாள் ஆகிருக்கு. பாருங்கள், இதோட வேரோட இதை பாருங்கள், நல்லா போயிருக்கும். வேரெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா போயிருக்கும். வேரோட்டெலாம் நல்லா இருக்குங்க. வேரோட்டெல்லாம் நல்லா இருக்குது. இவ்வளோ ஒரு 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வந்து நட்டோம்னா காய் வந்து உங்களுக்கு காடு வந்து அடர்த்தியாக தெரியும். காய் வந்து நல்லாயிருக்கும். 200 கிராம் வருங்க. 200 கிராம் 150 கிராம் அந்த அளவுக்கு வரும். இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா குரோத்தாகவே இருக்குது. இது வந்து வேறு இடத்துல இருந்து எடுத்து நடவு பண்ணது இங்கே. அதனால் வந்து உங்களுக்கு பாருங்கள், நான் வித்தியாசம் தெரியாது. செடி இங்கேயே போட்டு முளைச்ச மாதிரி தான் தெரியும். நல்லாயிருக்கும். என் பேர் பழனியாண்டி. நான் நீலகிரியில் வசிச்சிட்ருக்கேன். நீலகிரியில் பாலக்குளா பஞ்சாயத்து மீக்கேரியில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 ஏக்கரை பீட்ரூட் நடவு பண்ணியிருக்கோம். நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 ஏக்கராவில் வந்து 5 ஏக்கரை விவசாயம் பண்ணுறோம். அதில் வந்து கேரட்டு 1 ஏக்கரா, பூண்டு 1 ஏக்கரா போட்டிருக்கோம். பீட்ரூட் 2 ஏக்கரா போட்டிருக்கோம். மற்ற காய்கறி உருளைக்கிழங்கு 1 ஏக்கரா போட்டிருக்கோம். நான் இப்போது நிற்கிற ஃபீல்டு வந்துட்டு ஒரு 2 ஏக்கரா இருக்கும். பீட்ரூட் போட்டு ஒரு 20 நாள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது விதை வந்துட்டு உங்களுக்கு தூரமாக முளைச்ச மாதிரி தெரியும். இது அதோட இது கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பார் பிடிச்சி விதையை போட்டு விடுவோம். போட்டு விட்டோம்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் இந்த சொட்டையான இடத்துக்கு பூரா இந்த மாதிரி கும்மலாக இருக்க செடியை பூரா எடுத்து ஊண்டி விட்டுருவோம். அது எல்லாம் ஒன்றாவே ஆயிரும். காய் என்ன ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட் வரும். ஃபஸ்ட்டு முளைச்ச காய் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் வரும். இதை ஊண்டி விட்ற காய் வந்து 10 நாளைக்கு பின்னால் வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். என்னென்னா எங்களுக்கு ஒரு ஆள் பற்றாக்குறனால வந்து நாங்கள் வேடு பிடிச்சி போடுறதில்ல. இந்த மாதிரி பார் பிடிச்சி தான் போடுறோம். இது வந்துட்டு என்னென்னா, இது வந்து பழைய கால வழிமுறை. எல்லாம் இந்த வீட்டுக்கிட்டெல்லாம் போடும்போது இந்த மாதிரி பார் பிடிச்சி பேடெலாம் பிடிச்சி போட மாட்டாங்க. பார் பிடிச்சி போடுவாங்க. அந்த மெத்தடை தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே. ஏன்னா இது போட்டோம்னா நமக்கு ஆளுங்க கூலி கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். நடவு வந்து சீக்கிரம் வந்தோன்னா 25 நாளைக்கு பின்னால் இதை எடுத்து பக்கத்துலேயே நட்டிடலாம். நம்ம காடும் வந்து நமக்கு ஃபுல்லாமே கவர் ஆயிரும். அது போட்டோம்னா ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வந்து அதில் இருந்து விதையெல்லாம் பிரிக்க வேண்டியது வரும். இது அப்படி இல்லை. ஆல்ரெடியே வந்துட்டு தூரமாக இருக்கிறதுனால எடுத்து நட்டினோம்னா ஒன்றா காயாயிரும். இதில் வந்து எந்த டேமேஜு சேதாரமும் நாற்றுக்கு எதுவும் கிடையாது. இப்போ இந்த நாற்றை வந்து நம்ம பிடுங்கி நடவு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 40-50 நாளில் பார்த்தீங்கன்னா 60 நாளில் வந்து காய் ரெடி ஆகிரும். ஏன்னா எங்களுக்கு வந்து காய் வந்து இங்கே நீலகிரியில் வந்து பீட்ரூட் எடுத்து முடிக்கிறதுக்கு 80 நாள் 90 நாள் ஆகும். 90 நாளில் எங்களுக்கு காடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எல்லா காய்கறியும் எடுத்துருவோம். நான் இந்த அபிமன் மருந்தை வந்து ஒரு 2 வருஷமாக உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் பூரா வந்து கெமிக்கல் மருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஏபிகேஎஸ் ஆர்கானிக் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அதோட ரிசல்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த 2 வருஷமாக வந்து நான் கேரட்டு, பூண்டு, பீட்ரூட்டுக்கு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா இதோட இது வந்து வேருங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று செடி நல்லா க்ரோத்தாக வருது. அதனால் வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து நான் அபிமனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மருந்தை வந்து முதலாக வாங்கும்போது ஒரு 50 சென்ட்டுக்கு மட்டும்தான் போட்டோம். சாம்பிளுக்காக ஒரு 50 சென்ட் மட்டும் போட்டோம். அதில் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. க்ரோத் வந்து நல்லா இருந்தது. 250 மில்லி ஊற்றி அடிக்கிறோம் தோட்டத்துக்கு. ஒரு டேங்க்குக்கு வந்து 250 மில்லி ஊற்றி அடிக்கிறோம் மருந்து. ஆனால் நல்லாவே இருக்குது. எங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. க்ரோத் நல்லா இருக்குது. ஹீல்டு நல்லா இருக்குது. வேறு நல்லா க்ளீனாக போகுது. பூண்டுக்கு, கேரட்டுக்கெல்லாம் இது நல்லா இருக்குது அந்த மருந்து. இந்த நாற்று வந்து இப்போ பயிர் போட்டு 20 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பயிர் முளைச்சோனையே அபிமனை வந்து ஒரு ரவுண்டு கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு 20 நாள் ஆகிருக்கு. பாருங்கள், இதோட வேரோட இதை பாருங்கள், நல்லா போயிருக்கும். வேரெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா போயிருக்கும். வேரோட்டெலாம் நல்லா இருக்குங்க. வேரோட்டெல்லாம் நல்லா இருக்குது. செடி நல்லா இருக்குங்க. இது என்னென்னா, இது நல்லா பச்சையாக இருந்திருக்கும். என்ன காரணம்னா காற்று, இந்த ஒரு வாரம் காற்று மழை. அதனால் காற்று மழை வந்து பயங்கர காற்று மழை நீலகிரி. அதனால் கொஞ்சம் சீக்கப்பட்டிருக்கு. இன்னொரு தடவை வந்து மருந்து அடித்தோம்னா செட் ஆகிரும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டாக இருக்கிறத வந்து எடுத்து நாங்கள் வந்து இதை பாருங்கள், இதெல்லாம் வேர் பாருங்கள் நல்லா இருக்குது. இதெல்லாம் வேர்லாம் நல்லா இருக்குது. இதை என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வந்து சொட்டையான இடத்துல வந்து மறுபடியும் இதை வந்து நடவு பண்ணிடுவோம். நடவு பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாளில் வந்து எல்லாம் நடவு பண்ணதுக்கப்புறம் இந்த அபிமன்னு ஒரு தடவை அடித்தா கிளியர் ஆயிரும். இந்த ஃபீல்டு வந்து விதை போட்டு வந்து நமக்கு இப்போ 20 நாள் தான் ஆச்சு. இதே வந்து ஒரு 40 நாள் நடவு வச்சுருக்கோம். இந்த ஆர்பிஎஸ் அபிமன்னு அடித்து அதையும் பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். தண்ணி நடவு பண்ணோன்னே பாய்ச்ச வேண்டியது. இப்போ காடு ஈரம் இருக்கிறதுனால, உங்களுக்கு மழை அடிச்சிருக்கிறதுனால நம்ம வேண்டியதில்லை. இவ்வளோ ஒரு 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வந்து நட்டோம்னா காய் வந்து உங்களுக்கு காடு வந்து
அடர்த்தியாக தெரியும். காய் வந்து நல்லாயிருக்கும். 200 கிராம் வருங்க, 200 கிராம் 150 கிராம் அந்த அளவுக்கு வரும். இப்போ இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 40 நாள் பயிர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அது 20 நாள் பயிர், இது 40 நாள் பயிர். இது எதுக்காக வந்துட்டு இந்த பயிர் இது வந்து இங்கே தனியாக ஊண்டியிருக்கோன்னா, கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னால் மழை அடித்து நாற்று பூரா எல்லாமே நட்ட வச்ச நாற்று பூரா எல்லாம் போயிடுச்சு. அதில் தப்பிச்ச நாற்று மட்டும்தான் இது. அதை கொண்டு வந்து நாங்கள் அங்கேருந்து பிடுங்கிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல நடவு பண்ணியிருக்கோம். இது நடவு பண்ணி வந்துட்டு 2 அபிமான் கொடுத்துருக்கோம். அபிமான் 2 டைம் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், செடி நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 20-25 நாளில் நாங்கள் இதை அறுவடை பண்ணிடுவோம். இது வந்து என்னென்னா தனியாக அங்கே அடிப்பட்ட நாற்று இங்கே கொண்டு வந்து நட்டு இருக்கும். இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இது அபிமான் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் 2 இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த மழை காற்றுனால வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. இதை ஊறுறதுக்கு வந்து ஆர்பிக்ஸ் வந்து ஒரு ரவுண்டு கொடுக்கணும். செடி பாருங்கள், உங்களுக்கு நல்லா குரோத்தாகவே இருக்குது செடி. இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா குரோத்தாகவே இருக்குது. இது வந்து வேறு இடத்துல இருந்து எடுத்து நடவு பண்ணது இங்கே. அதனால் வந்து உங்களுக்கு பாருங்கள், வித்தியாசம் தெரியாது. செடி இங்கேயே போட்டு முளைச்ச மாதிரி தான் தெரியும். நல்லாயிருக்கும்.